லாஸ் 20 days சேலஞ்சோட டே வந்து இன்றைக்கி 12 தான். சூப்பராகவே டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. நான் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் போல் 4:30 அலாரம் வச்சுட்டு 4:50 அலாரம் வச்சுட்டு மறுபடியும் 5:30 தான் எந்திரிச்சேன். அது என்னவோ தெரில, எந்திரிக்கவே முடியல சுத்தமாக. ஏன்னா தூங்குறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போயிடுது. ஸோ வந்து இன்றைக்கி வெயிட் லாஸ் இருக்கும்போது கண்டிப்பாக தூக்கமும் தேவை. ஆனால் பகலில் டைம் கிடச்சிதுன்னா கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வராது. எனக்கு பகல்லேயே தூக்கம் வராது. இன்றைக்காவது ஒரு நாள் அவசியமாக தூக்கம் வரும். எனக்காவது ஒரு நாள் தூங்கிக்க வேண்டியதான். சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4:45 4:50 அந்த மாதிரி எழுந்திரிக்க முடியலனாலும் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு சரி 5:30க்கு எந்திரிச்சேன். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு க்ரீன் டீ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாட் வாட்டர் காய வச்சிட்ருக்கேன். சரி, அதுக்குள்ளே ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், என்ன புரியும் உங்களுக்கு. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் லைக்கும் எனக்கு வந்து ஒரு சின்ன என்கரேஜிங் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் யாராவது என்னோட சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ கிலோ வந்து இந்த டேஸில் 10 days வந்து டே 1 வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவீங்க இல்லையா, அவங்க வந்து இன்னைக்குள்ளே எவ்வளோ வந்து குறைஞ்சிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 11 days வந்து எவ்வளோ கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வந்து நமக்கு வந்து 8 days தான் இருக்குது. 8 daysல நம்ம வந்து 20 daysல நம்ம எவ்வளோ கம்மி பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். 5 kgனாவது குறைக்கணும்னு சொன்னோம்லா. ஆனால் வந்து நம்ம அப்படி குறைக்க மாட்டோம் போலையே. நம்ம வந்து 94 அந்த ரேஞ்சில் இருக்கணும். காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன். அன்றைக்கி சாப்பிட்ட கிரில் சிக்கனும் மட்டனும் வந்து வேலை கட்டிடுச்சு. நம்ம வந்து ஓட்ஸ் டயட்லேயே இருந்தோமா கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி 94லேருந்து 93க்கு போயிருந்திருப்போம். இன்றைக்கி வந்து 94 950 தான் வெயிட்டு காட்டுச்சு. சரி, நம்ம வாங்க எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் க்ரீன் டீலாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலை இருக்குது. இன்றைக்கி சதுர்த்தி, அதனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூஜைலாம் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் வந்து நம்ம ஒரு 1/2 hour அந்த மாதிரி பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கேன். நான் எவ்வளோ நேரம் பண்ணுறேன்னு பார்க்குறேன். பண்ண வேணும்னு நினச்சேன். சரி, நம்ம எதுக்கு பண்ணாமல் இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்க கண்டிப்பாக. ஐயோ வேலை இருக்குது, லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு 10 நிமிஷம்னாலும் நம்ம ஒன்றுமே ஆகிடப்போதில்லை. சும்மா நம்ம ஃபோன் பார்க்குற நேரம் தான், போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர நேரம் தான். கண்டிப்பாக வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்காதீங்க, ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ தான் எடுத்திருக்கேன். காலையில் எக்ஸசைஸ் பண்ணி முடித்தாச்சு. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து வெயிட் லாஸை கொண்டு போயிட்டுருக்கோம் இல்லையா. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு இருக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, நான் இந்த டீயை வந்து குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஒரு 8:30 ஆகுது. வந்து வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட வேண்டியிருந்துச்சு. அதான் கும்பிட்டுட்டு பாயாசம் வச்சுருந்தேன் பிரசாதமாக, சாமிக்கு பிரசாதமாக வச்சுருந்தேன். அது வந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்லான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக 100 கிராம் அளவு ரைஸு, காளான் ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். காளான் பிரியாணி, இதெல்லாம் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்க போகிறேன். இதுதான் வந்து நான் காலையில் எடுத்துக்கிட்ட பிரேக்ஃபாஸ்ட். என்னடா காலையிலேயே சாப்பாடு அப்படின்னு நினைக்கிறீங்களா? சரி, காளான் பிரியாணி வந்து ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்டுட்டு சரி அதை வந்து லைட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து தயிர் பச்சடி நிறையாவே எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு நான் மறக்காமல் நான் ஷேர் பண்ணுறேன். இந்த எடுத்துகிட்டு வரேன். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் வந்து காளான் பிரியாணி பாயாசம் தான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா. அதில் வந்து எவ்வளோ கலோரிஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இதில் வந்து கலோரிஸ் வந்து மஷ்ரூம் பிரியாணியில் 210 கலோரிஸ் இருக்குது மஷ்ரூம் பிரியாணியில். ஆனால் பாயாசத்தில் 350 கலோரிஸ் 310 கலோரிஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டது வந்து ஆனியன் ரைத்தால் வந்து ஜஸ்ட் ஒரு 100 கலோரிஸ் தான் இருக்குது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலையிலேயே ஒரு 450 கலோரிஸ் பக்கமாக நம்ம எடுத்துட்டோம். இதுக்கு மேலே வர ஃபுட்டை வந்து கொஞ்சம் கலோரிஸ் கம்மியான ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இன்றைக்கி டேவை எப்படியாவது அந்த 1000 கலோரிஸ்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். ஐயோ அம்மா வலிக்குது. எதுக்கு அடிக்கிறா அம்மா, கடிச்சு வச்சிட்டா. ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 4 மணி ஆகுது. மதியம் வந்து எதுவும் சாப்பிடல. ஒரு
பாப்பாவுக்கு வந்து ஒரு 3:30 போல் தான் சாப்பாடு ஊட்டி விட்டேன். அப்போ வந்து ஒரு 2 வாய் எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு டீ சாப்பிடணும் போல் இருந்துச்சு. லைட்டாக ஹெட் பெயின் இருக்க மாதிரி இருந்துச்சு. லைட்டாக வந்து டீ ஒரு 100 ml வரும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து குடிச்சிட்டு அப்படியே வந்து கார்டனிங் ரோஜா செடியெல்லாம் வந்து அந்த மண்ணு கிளறி விட்டு அதெல்லாம் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அரிசிகள் தண்ணியெலாம் இருந்துச்சு அதெல்லாம் வச்சு செடிக்கு மணி பிளான்ட்டுக்கெலாம் ஊற்றிட்டு அப்படியே வந்து நான் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்களா இப்போயே எவ்வளோ வேர்க்குது. நல்லா இங்கே வந்து மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நல்லா வேர்த்து ஊற்றுது. நான் இவ்வளோ நேரம் ரூமில் தான் இருந்தேன். இப்போ தான் வெளியே வந்தேன். ஏன்னா உள்ளார ஏசி ஓடிக்கிட்டு இருக்கனால அவ்வளோக்கா வந்து இது இருக்காது, இருக்காது. இங்கே வெளியே வந்தால் தான் அப்படியே வேர்த்து ஊற்றுது. சரி நம்ம கொஞ்ச நேரம் வெளியே அலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்போ தான் சூப்பராக வந்து என்னோடய எனக்கு வந்து கார்டனிங் ஒர்க்னால் ரொம்ப பிடிக்கும். செடிகள் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். நம்ம வந்து ஆசைப்பட்டு ஒரு ரோஜா செடி வைக்கிறோம், மணி பிளான்ட் வைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், தலையிலனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்காக நான் வந்து நிறைய வந்து நானும் வீடியோவில் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய அரிசிகள் வந்து தண்ணி மாவு இப்போ வேஸ்ட் ஆச்சுன்னா ஒரு கரண்டி மாவாக இருந்தாலும் வேஸ்ட் ஆச்சுன்னா அது கீழே தானே ஊற்றுவீங்க. அந்த தண்ணியில் நிறையா ஒரு கொஞ்சோண்டு ஒரு எவ்வளோ சொல்கிறது ஒரு 2 கரண்டி மாவு இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து 2-3 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு அது வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஊற்றி விட்டிங்கன்னா சூப்பராக தலையும். மறக்காமல் அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயுமே சொல்லியிருக்கேன், வீடியோலேயும் சொல்லியிருக்கேன். அது அந்த ஒர்க்கு தான் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னாடியெலாம் போய் பார்க்கணும். கத்திரிக்காய், இந்த தக்காளி செடி, மருதாணி செடி, செம்பருத்தி செடி, அப்புறம் வந்து ரோஜா செடிகள், இன்னும் பின்னாடி 2 ரோஜா செடிகள்லாம் வச்சுருக்கேன். கீழே தொட்டியில் ஒரு 15 செடி வச்சுருக்கேன். வெளியே பின்னாடி 2 செடி வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருந்தது. மல்லிகைப்பூ செடி நல்லா வந்து மொட்டை எடுத்துருக்கு. அதெல்லாம் வந்து போயிட்டு களைஞ்சி விடணும், களை எடுத்துடணும். அந்த எக்ஸ்ட்ரா பிள்ளைலாம் இருக்குல்ல, வேஸ்ட்டாக பிள்ளைலாம் அதெல்லாம் வந்து கலந்து விடணும். அதெல்லாம் வந்து சாயங்காலம் தான் பண்ணுவேன். காலையில் நேரத்தில் வெயில் தாங்க முடியாது. இந்த மாதிரி நிழல் வந்துடுமா பின்னாடி, அப்போ வந்து வெயில் அடிக்காமல் இருக்கும்ல, அந்த நிழலில் நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வருவோம். இதுவே நமக்கு வந்து பெரிய எக்ஸசைஸ் தான். நீங்கள் வந்து டவுனில் இருந்தீங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ஓகேங்களா? ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருக்கணும், சாரி. அப்படியே பேசிட்டுனா அப்படியே நான் வாட்டி பேசிகிட்டே இருப்பேன். ஏதாவது எங்கள் தப்பா ஏதாவது சொல்லியிருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து ஃப்ரெண்டாக நினச்சி அப்படியே விட்டுருங்க அப்படின்ட்டு கெஞ்சி கேட்டுக்கிறேன், ஓகேங்களா? சரி, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன். மதியத்துக்கு வந்து எதுவும் எடுக்கல. சாயங்காலம் ஏதாவது சாப்பிட்லாமா வேணாமான்னு அப்படின்ட்டு தோண்டிகிட்டே இருக்குது. பசிச்சா சாப்பிட்லாம், இல்லைன்னா விட்டுடலாம். நான் வந்து கன்ஃபார்ம் காலையில் கடுக்காய் பொடி தண்ணி குடித்தேன், அதை வந்து வீடியோவில் ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். நம்ம வந்து என்ன சாப்பிட்டோம், மட்டன் சாப்பிட்டோம் இல்லையா ஞாயிற்றுக்கிழமை, அது வந்து ஒழுங்காக வந்து இதாகலை. சரின்ட்டு நான் இன்றைக்கி கடுக்காப்பொடி தான் குடித்தேன். காலையில் குடிச்சிட்டு க்ரீன் டீக்கு அப்புறம் தான் கடுக்காப்பொடி குடித்தேன். இப்போ மறுபடியும் சாயங்காலம் நைட்டு குடிக்கணும். நீங்கள் வந்து சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுக்காய் பொடி குடிச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வயிறு ஃப்ரீயாக இருக்கும். காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்காக இருக்கும். காலையில் இருந்தோடனே பாத்ரூம் மோஷன் போயிடும், ஒரு மலச்சிக்கல் அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் இருக்கும். இதை வந்து நான் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரிஞ்சீரகம், கண்டிப்பாக நான் கரிஞ்சீரகம் எடுத்தே ஆகுவேன். ஏன்னா வந்து கரிஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நீங்களும் மறக்காமல் இது 2ஐயும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடுக்காய் இப்படி கொஞ்சம் கசக்க தான் செய்யும், நான் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கொஞ்ச நாள் குடிச்சு தான் ஆகணும். கரிஞ்சீரகம் அவ்வளோக்கா எதுவுமே இருக்காது, ஏதோ ஒரு இது மாதிரி தான் இருக்கும். மற்றபடி அவ்வளோதான். சரி, நான் போய் கொஞ்சம் கார்டனிங் ஒர்க்கெலாம் இருக்குது, அதெல்லாம் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 8:30 ஆகுது. நான் வந்து கடுக்காய் பொடியும் வந்து கரிஞ்சீரக தண்ணியும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சுடுதண்ணி போட்டு இதுதான் நம்ம இப்போ குடிக்க போகிறோம். போட்டுருவேன். என்ன கம்மனே இருக்க மாட்டேன், ஏதாவது போட்டு உருட்டிகிட்டே இருக்கானா, அது ஏதாவது பண்ணும்போது தான், அதனால தான் விரட்டு. சரின்ட்டு அப்புறம் மதியம் வந்து அவ்வளோதான். கார்டனிங் ஒர்க்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன்.
அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சனில் கொஞ்சம் ஒர்க்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சாமி ஒரு வீடியோ எடுக்க முடியல. தண்ணி இப்போ தான் கிடைக்குமா, வேணுமா? உன்னையெல்லாம் வச்சுட்டு நான் வீடியோ எடுத்து இந்தா இப்படி இப்படி நான் மூடி வச்சுக்கிறேன். இப்படி முடியாமோ என்னமோ. இன்றைக்கி டே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராகவே போச்சு. என்ன காலையில் எடுத்தோடனே ரைஸு தான் சாப்பிட்டுட்டேன். ரைஸே சாப்பிடக்கூடாதுன்னு நினச்சேன். ஒரு 2 days ஒன்ஸு வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கிற மாதிரி வரல. இனிமேல் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு உறுதிக்கோள் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சிச்சோ நம்ம வேறு சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தோம் இல்லையா, அது வேறு நம்ம மீறிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து இனிமேல் நம்ம வந்து அந்த இதை வந்து மீறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு உறுதிக்கோள் எடுத்துக்கிறேன். மோட்டிவேஷ்னலாக நம்ம என்ன பேசலாம் அப்படின்ட்டுனா, ரீசண்டாக நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் நான் வந்து அப்போ வந்து நான் 60 கிலோ இருந்தேன், சரி 61 கிலோ இருந்தேன். அப்போ வந்து சர்ப்ரைஸும் ஒரு 10-15 ட்ரெஸ்ஸு எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாரு. எல்லா ட்ரெஸ்ஸுமே காஸ்ட்லி தான். ஒரு 1500, 1200, 2000, 1000 ரூபாய் கம்மி இல்லாமல் எல்லாமே 2000, 2000 அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு தான் வாங்கிட்டு வந்துருந்தாரு. எனக்கு எல்லாம் முக்கால்வாசி போட்டுட்டேன். இப்போ வரைக்குமே கொஞ்சம் பத்துற மாதிரி ட்ரெஸ்லாம் இருக்குது தான். ஆனால் வந்து ஒரு 2-3 ட்ரெஸ்ஸு மட்டும் பத்தாம இருக்கு. அந்த ட்ரெஸ்ஸை நான் போடணும். அப்போ வந்து நான் எத்தனை கிலோ வரணும், 64 கிலோ நான் வந்து அதாவது அதை போட முடியும். ஏன்னா வந்து அப்படியே கொஞ்சம் லூஸாக தான் இருந்துச்சு. ஒரு 64 இல்லைன்னா ஒரு 17ஆவது வரணும் அப்படிங்கிறத என்னோட உறுதிகள். உங்களுக்கு ஏதாவது உங்கள் ஹஸ்பண்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அது பத்தாமல் இருந்திருக்கு அப்படின்னா வந்து மறக்காமல் இந்த சேலஞ்சை எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து இதுதான் நமக்கு பெரிய பெரிய மோட்டிவேஷனே. இது நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்து போட முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய கவலையாகவே இருக்கும். ஏதாவது ஒன்று போட்டு உருட்டிக்கிட்டே இருக்கேன். அந்த குறுக்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் என் கல்யாண ப்ளவுஸ்லாம் இன்னும் பத்தவே மாட்டேங்குது. எப்படின்ட்டுனா ப்ரெஸ்ட்டு சைஸ் மட்டும் பத்த மாட்டேங்குது. அது ப்ரெஸ்ட்டு அப்புறம் வந்து இந்த ஹேண்டு இடுப்பெல்லாம் பற்றிக்குது. அது என்னவோ தெரில. இன்னும் வந்து நிச்சயதாரத்துக்கு எடுத்ததுமே வந்து எங்கேஜ்மெண்ட் எடுத்ததுமே வந்து அதெல்லாம் சுத்தமாக பத்தவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொண்ணழைப்புக்கு எடுத்துப்பாங்களா, அதெல்லாம் சூப்பரான ட்ரெஸ்ஸு, சாரீஸு, ப்ளவுஸ் மட்டுமே ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு 3000 ரூபா கூலி வந்துச்சு. 3000 ரூபா ஸ்டிச்சிங் ஃபீஸ் கொடுத்தேன். அதுவே பெரிய பெரிய அமௌண்ட்டு. அதெல்லாம் இப்போ வந்து தூங்குது. என்னோட இதுக்கு எடுத்தது மேரேஜுக்கு எடுத்த சாரீ வந்து போகலாம். மேரேஜுக்கு எடுத்த சாரீ வந்து 30,000 ரூபா. அது வந்து 2 டைம் தான் கட்டியிருக்கேன். 2 டைம் கட்டுறதுக்கு இதுக்கிட்ட இவ்வளோ. போகலாம் போய் எடுத்துருவா போட்டு வரேன். 2 டைம் கட்டுறதுக்கு எதுக்குடா 30,000 போட்டு எடுக்கிறீங்க அப்படின்ட்டு நான் வந்து இன்ன வரைக்கும் மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து நம்ம அதை கட்டாமையே வச்சுருக்கேன் இன்னும் வரைக்கும். நீங்களும் என்னை மாதிரி அதே இருந்தீங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் யாராவது என்னோட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ கேஜிலேருந்து எவ்வளோ கேஜி குறைச்சிருக்கீங்க இந்த 10 டேஸில், சரி 12 டேஸில் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 12 நாளைக்குள்ளே நீங்கள் எவ்வளோ கிலோ கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் மோட்டிவேஷன் ஆகிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். சொங்கிட்டே பேசல, நல்லா பேசுகிறேன்னா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அதை சொல்லுங்கள் கரெக்டாக, கண்டிப்பாக எவ்வளோ கேஜி இருந்து எவ்வளோ குறைச்சிருக்கீங்க அப்படின்ட்டு. அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. எல்லாத்துக்கும் குட் நைட். நாளைக்கு டேவை வந்து என்கரேஜிங்காக எந்த ஒரு சீட்டிங்கும் பண்ணாமல், டயட்டில் சீட்டிங் பண்ணாமல் சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவில் இருந்து விடைபெறுகிறேன். டாடா.